ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 5 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீட்ல இருந்து மனோஜ் கிளம்பும்போது ரோகிணி என்ன சொன்னாங்கன்னா, "இன்னைக்கு எப்படினாச்சும் நீ ஒரு வேலையோடி தான் வீட்டுக்கு வரணும்." அப்படிங்கிற மாரி மனோஜ் கிட்ட சொல்லிவிட்டாங்க. இப்ப மனோஜ் வந்து ஒவ்வொரு இடமா போய் வேலை தேடுறாரு. எல்லாரும் ஓவர் குவாலிஃபைடா இருக்குன்னு சொல்லிட்டு வேலை தர மாட்டேங்கிறாங்களே! படிச்சது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு போயி ஒரு ஹோட்டல்ல போய் வேலை கேட்கறாரு. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாரி சர்வர் வேலையும், அ ஆர்டர் எடுக்கிற வேலையும் தான் இருக்கு அப்படின்னோனே, சர்வர் வேலைன்னா ஒவ்வொரு டேபிளுக்கா ஓடி ஓடி போணும். இதுனா நின்னுட்டே எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிற வேலைக்கு ஓகே சொல்றாரு. அப்ப அவர் வந்து "நீங்க என்ன படிச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் வந்து 10த் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா படிச்ச பொண்ணுங்கன்னா வேலை தரமாட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிக்கிறாரு. சரி அப்ப போய் வேலைய பாருன்னோனே, "எவ்வளோ சம்பளம்ன்னு?" கேட்கறாரு. "மொத வேல பாரு. அதுக்கு முன்னாடி சம்பளம் கேட்குற." அப்படின்னோனே, இப்ப மனோஜ் வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு, இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்ல வந்து முத்து வந்துடுறாரு. மனோஜுக்கு முன்னாடியே. அப்புறமா மனோஜ் எல்லாரையுமே கூப்ட்டு, எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு வந்து அல்வாலாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. வீட்டுல எல்லாருக்குமே ஸ்வீட் குடுக்குறாரு. அப்போ உடனே முத்து கேட்குறாரு, "என்னடா வேலைக்கு போன?" அப்படின்னோனே, ஆனா மனோஜ் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து மி முத் தனியா கூட்டிட்டு போய் ரோஹிணி ரூம்ல போய் கேட்குறாங்க. அப்ப மனோஜ் என்ன கேட்க சொல்றாருன்னா, "நான் என்ன வேலைக்கு போறேன்லாம் கேட்காத. ஆனா என் படிப்புக்கு ஏத்த வேலைக்கு நான் போகல. எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வேலையிலேயே இருந்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து பூ கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க பூ வாங்க வராங்க. அப்ப அவங்க வந்து கேட்குறாங்க, "என்ன மீனா மஞ்ச அந்த தாலி செயின் எங்க? மஞ்ச கயிறு போட்டிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு மீனா என்ன சொன்னாங்கன்னா, "இல்லக்கா அதுல ஒரு கண்ணி பிரிஞ்சிருச்சு. அத சரி பண்ண குடுத்துருக்கேன்னோனே, நான் கூட உன் மாமியார் தான் ஏதோ கொடுமைப்படுத்துறாங்களோன்னு நெனச்சேன்." அப்படி சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களோட மாமியார் இப்படிதான் எல்லா நகையும் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கதையெல்லாம் சொன்னோனே, மீனா என்ன சொன்னாங்க, "இல்லக்கா என் மாமியார் ரொம்ப நல்லவங்க." அப்படி சொல்லிட்டு விஜயா அப்படி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுறத அண்ணாமலை கேட்டுட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து போகும்போது விஜயா வந்துடுறாங்க. இப்ப விஜயா வந்து மீனா கிட்ட கத்துறாங்க. "எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. இனிமே இந்த கடைய தான் மொத தூக்கணும். கடை போட்டதுலேருந்து நீ ஒரு வேலை செய்றதில்லன்னு" சொல்லிட்டு மீனாவ திட்டிட்டு விஜயா போயிடுறாங்க. இப்ப அண்ணாமலை வந்தோனே காஃபி போட்டு தரேன்னு சொல்றாங்க மீனா. இல்ல இருமான்னு சொல்லிட்டு அவரு உள்ள போறாரு. இப்ப மறுபடியும் போனவங்க வந்து, "என்ன மீனா உங்க மாமியார் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்படி கடைய தூக்கிருவேன்னு சொல்லிட்டு போறாங்க." அப்படின்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "இல்லக்கா நான் வந்து இங்க வந்ததுல நேரம் போனதே தெரியல. அதனால தான் அவங்க அப்படி டென்ஷன் ஆயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதையும் அண்ணாமலை கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து வந்து செயின் வாங்கிட்டு வந்து மீனா குடுக்குறாரு. இது வந்து என்னோட சம்பாத்தியத்துல நான் வந்து என் பொண்டாட்டிக்கு வாங்குறத சொல்லிட்டு வாங்கி குடுக்குறாரு. விஜய் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.